ரேவதி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நீ சொல்லு ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ரேவதி சூப்பர். வணக்கம், எல்லாருக்கும் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நானும் ஒரு பீரியடில் டீச்சராக இருந்தவர். ஸோ எனக்கு நானே வாழ்த்து சொல்லிக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரேவதி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஷோமிலா ஹாப்பி டீச்சர்ஸ் டே. வேறு யார் இருக்கா என்னோட லைஃப்பில்? வேறு யாரும் எனக்கு தெரியல. மற்றபடி என் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. உங்கள் எல்லாருக்குமே. ஸோ லயா வந்து டான்ஸ் ஆடி ஸ்கோர் பண்ணுச்சுன்னா, சாரா வந்து டான்ஸ் ஆடி ஸ்கோர் பண்ணுச்சுன்னா, எனக்கு வந்து லயா வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. நீங்களே பார்த்துட்டு வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னென்னா, ஊரில் இருக்கிற எல்லா விஷயமும் நான் எப்பயுமே அவங்களோட வீடியோ கால்ஸில் இருந்துகிட்டே இருப்பேன். ஊரில் இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு குரூப் இருக்குது, எங்கள் ஃபேமிலி குரூப் எப்பயிலேருந்தும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நானும் உமா ரேவதி 3 பேர் இருக்கோம். அதில் எது நடந்தாலும் ஷேர் ஆகும். அதெல்லாம் தான் உங்களுக்கு வீடியோவாக கன்வே பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, உங்களுக்கும் அப்படி தோணுதான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ போய் மோர் குடிக்க போகிறேன். விக்கி எப்படா அதே கலரு அன்னைக்கு அப்படிதான் அவன் ரெட்டு போட்டிருந்தான், நானும் ரெட்டு போட்டிருந்தேன். இதுவும் கோஇன்சிடென்ஸ். அந்த வெள்ளஞ்சிருக்கும் வெத்தெல்லாம் கூட ஆக்சுவலாக வந்து நான் சிங்கிள் டேக்கில் எடுத்துருவோம். ஏன்னா எனக்கு மணி கொஞ்ச நேரம் தான் கிடைப்பாங்க. கேபியோட அசிஸ்டன்ஸ் அப்பப்போ எனக்கு கொடுப்பா. ஸோ வந்து கொஞ்ச நேரத்தில் வீடியோ பண்ணி அக்கா எடுத்துடலாங்கான்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை வந்து வாக்கா சும்மா உட்காராதக்கா வீடியோ எடுக்கா வாக்கான்னு சொல்லிட்டு அவன் தான் நான் ரொம்ப சோம்பேறியாயிட்டேன். அவன் தான் என்னை பிடிச்சி எடுத்து வீடியோ எடுப்பான். ஸோ அப்படி எடுத்தது தான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் எடுக்கும் போதே வந்து சந்தோஷம் வந்துட்டான். அது க்யூட்டாக இருந்தது, பயங்கர க்யூட்டாக இருந்தது. ஸோ ஆனால் அவன் ஏதோ சம்திங் அது நான் எதிர்பார்க்காதனால அது ஜூம் பேக் ஆயிடுச்சு. ஸோ எடுத்தது தான் வந்து மாமா மச்சி அந்த சம்திங். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால நான் இன்றைக்கி போட்டுட்டேன். எல்லாமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான் வாழ்க்கையிலும். சில விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மனநிலைமைக்கு